நம்ம எல்லாத்துக்குமே பயங்கரமாக கோடிங்லாம் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குது. பட் என்ன ப்ராப்ளம்னா, அந்த கோடிங்கை வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் இருக்குமே தவிர, எந்த லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறது, அந்த லாங்குவேஜில் வந்து எப்படி லாங் டேர்மில் ப்ராக்டிஸ் பண்ணுறது, லீட் கோடு, ஹேக்கர் ரேங்க்கு, ஹேக்கர் எர்த்துன்னு வித்தியாசமாக டூல்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் போய் எப்படி நம்ம ஒரு டே டு டே ப்ராக்டிஸ் பண்ணுறது, இப்படிலாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸோட சம்ஹவ் இந்த ஸ்டார்ட் பண்ணுவோம், நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஸ்டார்ட்டே பண்ணவே இல்லை இன்றைக்கி வரைக்கும். ஸோ அதுக்கான ஒரு அல்டிமேட் கோர் ரீசன் என்ன அப்படின்னா, அதுக்கான ஒரு ப்ராப்பர் சப்போர்ட் அண்ட் ப்ராப்பர் செட் ஆஃப் பீப்புள் நமக்கு இல்லை. நம்ம கூட இருக்க பீப்புள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, டே என்னடா எந்நேரம் பார்த்தாலும் ஏதோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க, எந்நேரம் பார்த்தாலும் ஏதோ கோடிங் பண்ணணுன்னே சொல்லிகிட்டு இருக்கா, அதான் வரலையில் விட்றா அப்படின்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நமக்கு வந்து கோடிங் தெரியும், எனக்கு இப்படி ஒரு இஃபெல்ஸ் எழுதணும்னு தெரியும், இப்படி ப்ராக்கெட் ஆரம்பித்து இப்படி ப்ராக்கெட் முடிக்கணும்லாம் தெரியும், அண்டு எங்கே வந்து டாட் வைக்கணும், எங்கே செமிகோலன் வைக்கணும், இந்த எல்லா ஓரளவுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா, இதை வச்சுட்டு ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னால் முடியலை. அப்போது பேசிக்லி அதை வந்து நமக்கு தெரிஞ்ச அந்த ஒரு பேசிக் கோடிங்கை எங்கே அப்ளை பண்ணுறதுன்றது தெரியல. அது ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஈவென்ச்சுவலி இட் இஸ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் மட்டும்தான். ஸோ டெய்லி வந்து யூ வில் ஹாவ் டு டேக் அட்லீஸ்ட் 1 or 2 ப்ராப்ளம்ஸ் அண்ட் கீப் சால்விங். இது வந்து சொல்கிறதுக்கு ஈஸி, கேட்குறதுக்கும் கூட ஈஸி சம்டைம்ஸ். பட் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ரொம்ப டஃப்பு, உண்மையிலே ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங். அண்டு இது எத்தனையோ தடவை நான் ட்ரை பண்ணி பார்த்து, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏர்லி டேஸ் ஆஃப் மை காலேஜ்லலாம் வந்து இதெல்லாம் வரவே வராது நமக்கு அப்படின்ற மாதிரிலாம் விட்டுருக்கேன். பட் ஐடியலி திஸ் இஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் அஸ் இன் அவர் ஜேர்னி. அண்ட் உங்களுக்கும் உங்களோட கோடிங் ஜேர்னியை நல்லா ஈஸியாக சிம்பிளாக சூப்பராக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, சிம்பிள் தான். டெய்லி அட்லீஸ்ட் பிக் அப் சம்திங் ஃபார் யூ டு சால்வ் த்ரூ கோடிங். அண்ட் இதுக்கு if you join a group of people who can guide you as well as who can help you to travel in their path by improving your coding day by day, ஒரு 30 நாளைக்கு கண்டினியூஸாக, even if it is a beginning to a little bit of advanced level, or even if it is like a newbie to a beginner level, or if it is to a 0 to 0.1 லெவலாக இருந்தால் கூட, you will eventually continue to progress. அண்ட் அஸ் அ குரூப்பாக நீங்கள் சேர்ந்து ஒரு சிங்கிள் மோட்டிவில் வென் யூ டூ திஸ் கோடிங் எவ்ரிடே, ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் யூ வில் சி அ ட்ரான்ஸ்ஃபார்ம்டு வெர்ஷன். இன்றைக்கி நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கோடிங்லாம் பண்ணணும் நீங்கள் உங்களால் இப்போ விஷுவலைஸ் பண்ண முடியுதோ, யூ கேன் ஈவென்ச்சுவலி பிகம் தட் கைண்ட் ஆஃப் அ கோடிங் பர்சன். திங்க் டிஜிட்டல் கம்யூனிட்டியில் there is one strong club that is called Code Craft Daily. ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் சேர்ந்து யூ வில் பேசிக்லி பி எக்ஸ்ப்ளோரிங் தட் பர்டிகுலர் லாங்குவேஜ், அண்ட் யூ வில் டே இன் டே அவுட் யூ வில் பி அட்லீஸ்ட் சால்விங் ஒன் ப்ராப்ளம் அஸ் அ டீம். ஸோ உங்களுக்கே வந்து தெரியாத ஒரு ப்ராப்ளம், லெட்ஸே ரொம்ப ஒரு சின்ன ப்ராப்ளம், பட் ஸ்டில் உங்களுக்கு தெரியலைன்னா, when you solve it as a group, you will at least know, ஓகே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருக்குது அண்ட் இதை இப்படிலாம் சால்வ் பண்ணலான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அண்ட் அது அப்படியே அந்த குரூப்லேயே நீங்கள் சேர்ந்து you will also be writing down the complete code and getting an output for it. And imagine ஒரு நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு if you are able to solve at least one problem in every level in your journey, 30 டேஸ்க்கு அப்புறமா எந்த மாதிரியான ஒரு லெவலில் நீங்கள் மாறி இருப்பீங்க அப்படின்னு. இது வரைக்கும் நீங்கள் 30 days ஆஃப் கோடிங் நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. பட் in case if you have been really willing to do this, you should definitely be part of Code Craft Daily Club. அண்ட் அதோட மெயின் மோட்டிவே கோடிங் அப்படின்றத வந்து நம்மளோட ஒரு கேஷுவல் ஹேபிட்டாக மாற்றுறதுக்காக. அண்ட் எப்படி நம்ம வந்து டெய்லி ஒரு காலேஜுக்கு போகிறோம் வர்றோம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறோமோ, அது மாதிரி அந்த நிறையா விஷயங்களில் கோடிங் அப்படின்றதையும் ஒரு சின்ன ஒரு பார்ட்டாக நம்ம வைக்கணும். ஸோ தட் டுவர்ட்ஸ் யுவர் 3rd year 4th yearலாம் வரும்போது உங்களுக்கு டிஎஸ்ஏ கோடிங் இந்த சைட்லாம் வந்து ரொம்ப ஒரு ப்ரெஷர் இல்லாமல் யூ வில் நேச்சுரலி ஸ்டார்ட் திங்கிங் லாஜிக்கலி, you will naturally start writing any code to solve any logic. So CCDயை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாகவே we started with very few people. ஒரு 3 பேர் தான் சேர்ந்து இது ஸ்டார்ட் பண்ணோம். ஐ திங்க் அந்த டயத்தில் வந்து இட் வாஸ் ஷிஃபான் அண்ட் சுபதேவன். ஸோ இந்த 2 பேரும் சேர்ந்து they were just coding daily. வேறு எந்த அவுட்கம்மே இல்லை. டெய்லி வர்றோம், ஐ திங்க் ஹேக்கர் எடுத்தோ லீட் கோடோ ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்து வச்சுட்டு they just started coding. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே லைக் 6 or 7 people வந்ததுக்கப்புறமா they were able to teach the other people how to get started with their coding. ஸோ ஒரு பேசிக் நாலேஜ் இருந்திருக்கும், பட் அதை வந்து எப்படி ஒரு பிளாட்ஃபார்மில் எழுதி அதோட அவுட்புட் எடுக்கணுன்றது தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அந்த செட் ஆஃப் பீப்புளாக இருந்த ஷிஃபானும் சுபதேவனும் they eventually came to a point where they started teaching the new people. And finally
அந்த ஒரு கோடிங் ஆஸ் அ ஹேபிட்டை அவங்க ஒரு நாள் 2 நாள்லாம் இல்லை, கிட்டத்தட்ட சாலிடாக 60-70 டேஸ்க்கு தே கெப்ட் கோயிங் ஆன். அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே தே டுக் அ பிரேக் அண்ட் இன்னும் இதை எப்படி நம்ம வந்து மச் பெட்டராக பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃபுல் ஃப்ளெஷ்டாக அவங்க எடுத்து அதை யோசிக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் ரைட் நவ் தே ஆர் ஆக்சுவலி அட் அ பாயிண்ட் வேர் நீங்கள் எந்த லாஜிக் கொடுத்தாலும் they will be able to easily figure out the logic and the steps behind the code. அண்ட் இன்றைக்கி அவங்களுக்கு எந்த ஒரு எவ்வளோ பெரிய ஒரு கோடு நீங்கள் எடுத்து கொடுத்தா கூட they are able to easily go through the code and understand the flow. அண்ட் நீங்கள் அவங்களோட GitHub ப்ரொஃபைல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் ஆர் பேசிக் லாஜிக்கல் திங்கிங்கில் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து they are actually solving bigger problems where they are building projects using that same programming languages. And I think this kind of a transformation was made possible because of being part of this similar mindset people and doing this one single practice every day. And அதுக்கான ஃபுல் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் வந்து ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் தட் நம்ம சிசிடி மூலியமாக அது கிடச்சது. அண்ட் இதே மாதிரி if you also want to be part of such a club and improve this coding as a habit, கண்டிப்பாக you have to be part of our CCD club. and அதுக்கு வெரி சிம்பிள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை யூஸ் பண்ணி யூ கேன் பி பார்ட் ஆஃப் தி சிசி குரூப். அண்ட் அதில் யூ வில் பி கைடட் வித் ஆல் த நெசசரி ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன். அண்ட் உங்களுக்குன்னு உள்ள செட் ஆஃப் பீப்புள் வில் கம் டுகெதர் and every day you will keep improving your coding and that's how you become a better coder.